இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரரும் தகைசால் தமிழர் விருது பெற்றவருமான இரா நல்லகண்ணு தனது 101வது வயதில் வயது முதிர்வின் காரணமாக காலமானார். தோழர் நல்லகண்ணு அவர்களுக்கு அனைத்து கட்சி சார்பில் அமைதி ஊர்வலம் மற்றும் மௌனஞ்சலி இரங்கல் நிகழ்ச்சி இன்று திருச்சியில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் தலைமையில் புத்தூர் நாள் ரோட்டிலிருந்து தொடங்கிய மௌனூர்வலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ், மாவட்ட செயலாளர் சிவா, மேற்கு பகுதி செயலாளர் சுரேஷ் முத்துசாமி, பொருளாளர் செல்வகுமார், பகுதி செயலாளர்கள் முருகன், பார்வதி, அஞ்சுகம், சுரேஷ், நகர விற்பனை குழு உறுப்பினர்கள் சுமதி, முருகானந்தம், மாதர் சம்மேளன மேற்கு பகுதி செயலாளர் ஆயிஷா, இளைஞர் பெருமன்ற நிர்வாகிகள் வழக்கறிஞர் செல்வகுமார், தர்மா, தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் அயலை சிவசூரியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநகர் மாவட்ட செயலாளர் வெற்றி செல்வன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் லெனின், கார்த்திகேயன், மணிமாறன், வேலுச்சாமி, விஜயகுமார், மூத்த தோழர்கள் கேவேஸ், இந்துராஜ், சம்பத் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் திராவிட முன்னேற்ற கழக மாநகர செயலாளர் மேயரன் பழகன், தெற்கு மாநகர செயலாளர் மதிவாணன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் ரொக்கையா, மாநகர் மாவட்ட செயலாளர் வேளமண்டி சோமு, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ரெக்ஸ், தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் ராயல் ராஜா, மனிதநேய மக்கள் கட்சி பைசகமது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கு தொகுதி செயலாளர் புல்லட் லாரன்ஸ், ஆதித்தமிழர் பேரவை மாவட்ட செயலாளர் முருகேசன், மார்க்சிஸ்ட் லெனின்ஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர் தேசிகன், கொங்குநாடு மக்கள் கட்சி சேகர், விவசாயிகள் அமைப்பு சார்பில் ஸ்ரீரங்கம் பாலசுப்பிரமணியன் மற்றும் பல்வேறு ஜனநாயக அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் என 300க்கும் மேற்பட்டோர் மௌனூர்வலத்தில் பங்கேற்று சென்று பின்னர் உறையூர்குற தெருவில் நடைபெற்ற இரங்கல் கூட்டத்திலும் பங்கேற்று தோழர் நல்லகண்ணு அவர்களின் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார்கள். நாட்டு மக்களை நினைத்தார். தமிழ்நாட்டிற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த தகைசால் தமிழர் விருது பெற்ற எங்கள் தோழர் நல்லகண்ணு அவர்கள் இரங்கல் ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. நெல்லை சதி வழக்கிலே அவருடைய கம்பீரமான முறுக்கு மீசையை இழந்தார். மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தலித் மக்களுக்காக, நாட்டு மக்களுக்காக, விவசாய மக்களுக்காக, தொழிலாளர் தோழர்களுக்காக களத்திலே போராடும் போது இந்த காவல்துறையினரால் அந்த மீசையை எடுக்கப்பட்டதால் அவர்கள் எடுத்த மீசையை நான் எடுக்க மாட்டேன் என்று தன்னுயிர் போகும் வரைக்கும் அந்த மீசையை வைத்துக் கொள்ளவில்லை. 7 வருடம் சிறை தண்டனை, சிறு தண்டனையை அனுமதித்தார். அந்த ஓய்வறிய போராளிக்கு எங்கள் ஐயா நல்லகண்ணு அவர்களுக்கு இரங்கல் ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா நல்லகண்ணு ஐயா அவர்களை நினைவு கூர்ந்து இரங்கல் ஊர்வலம், மௌன ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சி மாவட்ட தலைவர்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நினைவஞ்சலி மௌன ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோ ஒன்று கொண்டிருக்கிறார்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் அணிவகுக்க தகைசால் பெற்ற தோழர் நல்லகண்ணு அவர்களின் நினைவஞ்சலி ஊர்வலம், மௌன ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர் தோழர் ஆர் நல்லகண்ணு அவர்களின் நினைவஞ்சலி மௌன ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சி தலைவர்கள் அணிவகுக்க, அனைத்து கட்சி மாவட்ட செயலாளர்கள் அணிவகுக்க ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. மௌன ஊர்வலம். தகைசால் விருது பெற்ற தோழர் ஆர் நல்லகண்ணு அவர்களின் நினைவஞ்சலி மௌன ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. தகைசால் விருது பெற்ற தோழர் ஆர் நல்லகண்ணு அவர்களுக்கு நினைவஞ்சலி மௌன ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சி தலைவர்களும் அணிவகுக்க மௌன ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது.
இந்திய நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர் தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்களின் நினைவஞ்சலி மௌன ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. தகைசார் விருது பெற்ற தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்களின் நினைவஞ்சலி ஊர்வலம் மௌன ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சி தலைவர்கள் அணிவகுக்க மௌன ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. சுதந்திர போராட்ட வீரர் தகைசார் விருது பெற்ற அன்பு தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்களின் நினைவஞ்சலி மௌன ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சி தலைவர்கள் தலைமையில் அணிவகுக்க மௌன ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஏ